கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் மட்டும் இல்லாமல் எந்தெந்த செக்டார் பிரேக் அவுட் ஆகிருக்கோ ஸோ அது ரிலேட்டிவான ஸ்டாக்ஸை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம இப்போ பார்க்க போகிறது நிஃப்டி ரியாலிட்டி. ஸோ ரியாலிட்டி பிரேக் அவுட் ஆகிறதுக்கு நியர்பையில் இருக்குது. ஸோ ஸ்டாக்ஸு ஒரு சில ஸ்டாக்ஸ் பிரேக் அவுட்டும் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரியாலிட்டி இண்டெக்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது ரிலேட்டிவான ஸ்டாக்ஸை பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்யூ. ஸோ 2 செக்டார் பிரேக் அவுட் நியரில் இருக்குது. இதை நம்ம இப்போவே கேப்சர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ரியாலிட்டி. ஸோ நிஃப்டி ரியாலிட்டி ஒரு நல்ல மூவுக்கு அப்புறம் ஒரு மைல்டான கரெக்ஷன். ஸோ கரெக்ஷன் முடிச்சுட்டு ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1010 அப்படின்ற அந்த இண்டெக்ஸோட பாயிண்ட்ஸ்லேருந்து அப்சைடில் மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ இன்னும் பிரேக் அவுட் ஆகலை. ஒரு கன்சல்டேஷன் ஜோன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த கன்சல்டேஷன் ஜோனை எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ நம்ம ஸ்டாக்ஸ்லையும் ஒரு நல்ல பர்ஃபார்மாக எதிர்பார்க்க முடியும், நல்ல மூவை பார்க்க முடியும். இல்லைனா ஒரு கன்சல்டேஷன் ஷோவில் இருக்கும், பிரேக் அவுட் ஆகும், மறுபடியும் அகைன் கீழே வரும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம இப்போ இது ரிலேட்டிவான ஸ்டாக்ஸை நம்ம அடுத்து நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இண்டெக்ஸ் பிஎஸ்யூ இண்டெக்ஸ் அதோட ஆல் டைம் ஹை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8050 ஹை போயிட்டு அகைன் மறுபடியும் ஒரு மைல்டான ஒரு கரெக்ஷன். அந்த கரெக்ஷன் முடிச்சுட்டு இப்போது இன்னும் முடிக்கலை, பட் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சப்போர்ட்டில் அகைன் மறுபடியும் புல் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ போன வீக் மட்டும் ஓரளவுக்கு ஏறி முடிஞ்சிருக்கு. ஒரு ரிஜெக்ஷன் தெரியுது, உங்களுக்கு தெரியுது. ஸோ இன்னும் பிரேக் அவுட் ஆகலை. ஸோ பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி நம்ம இதில் எடுத்துக்கலாம். இல்லை இது ரிலேட்டிவான ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை நான் உங்களுக்கு டெய்லியில் கன்வெர்ட் பண்ணுறேன். பாருங்கள், உங்களுக்கு இப்போ கிளியர் கட்டாக தெரியும். எப்படி சொல்கிறது, ரொம்ப நாள் கன்சல்டேஷன் இதை பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இது ரிலேட்டிவான ஸ்டாக்ஸை பார்த்துருவோம். கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு 5 பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். அது எந்தெந்த ஸ்டாக்ஸ்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ட்ரேடிங் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. நம்ம வீடியோ எவ்ரி மார்னிங் ஒரு 7:30 to 8 o'clock அப்லோட் பண்ணுறோம். ஓகே, நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டாக் நம்ம சொன்ன மாதிரியே ரியாலிட்டி பிரேக் அவுட் நியரில் இருக்குது. ரியாலிட்டி இண்டெக்ஸ் ஸோ இப்போ அது ரிலேட்டிவான நம்ம ஸ்டாக்ஸ் டிஎல்எஃப் பார்த்திங்கன்னா நான் ஒரு வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன். இந்த வீக் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ட்ரையாங்கிள் இது ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான். ட்ரையாங்கிள் பிரேக் ஆகும்போது நம்ம என்ட்ரி எடுத்துக்கிடலாம். ஸோ டிஎல்எஃப்பில் என்ட்ரி எடுத்துக்கிட்டு நம்ம இதோட ப்ரீவியஸ் ஹை நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கலாம். சரிங்களா? அதோட ப்ரீவியஸ் ஹை 941 டார்கெட்டாக நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு டெய்லியில் கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன். டெய்லியில் கன்வெர்ட் பண்ணும்போது இன்னும் பிரேக் ஆகலை. ஸோ பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் என்ட்ரின்னு பார்த்தோம்னா நம்ம இந்த ஹையை பிரேக் பண்ணணும். அதாவது பார்த்தீங்கன்னா
இந்த 872 பிரேக் பண்ணும்போது நம்ம என்ட்ரி இதில் எடுத்துக்கிடலாம். இல்லை நான் இப்போவே என்ட்ரி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதோட மொமெண்டம் வந்து ரொம்ப ஸ்லோ டவுனாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம என்ட்ரின்னு பார்த்தோம்னா நம்ம கொடுக்குற ப்ரைஸ் இந்த 872க்கு மேலே ட்ரேட் ஆகும்போது நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இதோட டார்கெட் 941. நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காக நீங்கள் அந்த ஸ்டாக்ஸை வந்து வச்சுக்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் ஒபேரியா ரியாலிட்டி. ஸோ ஒபேரியா ரியாலிட்டி ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் வந்து இப்போ கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஆனாலும் என்ன கேட்டால் இந்த ஹையை இன்னும் பிரேக் பண்ணலை. ஸோ இப்போ என்ட்ரியை கொஞ்சம் தவிர்த்துக்கிறலாம். நம்ம இதுக்கு முன்னாடி இது மாதிரி எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆனாவே நம்ம கொடுத்துருவோம். இப்போது இன்னும் இதுக்கு முன்னாடி பார்த்ததை விட இன்னும் இதுக்கு அடுத்த லெவலில் நம்ம ஒவ்வொரு ஸ்டாக்ஸையும் ரொம்ப மைனூட்டாக ஸ்பெசிஃபிக்காக பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ட்ரி இப்போ எடுக்க போகிறோம். அதோட டார்கெட் பார்த்திங்கன்னா 1953 ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். செகண்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா 2200. இதோட இந்த ட்ரையாங்கிளோட பிரேக் அவுட், அதாவது இந்த ட்ரையாங்கிளோட டார்கெட்டாக இருக்கும். எஸ்எல் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ட்ரையாங்கிள்லாம் நீங்கள் ட்ராப் பண்ணிக்கோங்க. அதாவது மேலே போயிட்டு மறுபடியும் சில டைம் வந்து ரீடெஸ்ட் எடுக்கும். அப்படி ரீடெஸ்ட் எடுக்கும்போது இந்த ட்ரையாங்கிளுக்கு மேலே இந்த ட்ரையாங்கிளுக்கு மேலே சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஐசிஐசிஐ பேங்க். ஸோ ஐசிஐசிஐ பேங்க் அதோட ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஸோ நம்ம அது ஆல் டைம் ஹைக்கு மேலே இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட நல்ல மூவ். ஸோ பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ அப்படின்றப்ப அதனால தான் நான் உங்களுக்கு இந்த இண்டெக்ஸை வந்து காட்டலை. ஓகே, இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1336 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோவுக்கு கீழே மெயின்டைன் பண்ணுங்கள். 1200 எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணுங்கள். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா பிஎஸ்யூ இண்டெக்ஸில் உள்ள ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் பேங்க் ஆஃப் பரோடா. ஸோ பேங்க் ஆஃப் பரோடா நான் ஒரு மைனர் ட்ரெண்டு ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மைனர் ட்ரெண்டில் இதுக்கு முன்னாடி ஒரு 2 டைம் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் மேலே தான் போயிருக்கு. ஸோ இது 3வது டைம் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ நீங்கள் இதை ஒரு ஷார்ட் டேர்முக்காக நான் கன்சிடர் பண்ண போகிறேன்னா நீங்கள் இந்த கரெக்டாக இந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல எடுத்துக்கோங்க. இல்லை நான் ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காக நான் பண்ண போகிறேன், ஒரு என்ட்ரி நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 255க்கு மேலே ட்ரேட் ஆகும்போது நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கோங்க. ஸோ இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ப்ரீவியஸ் ஹையை வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டார்கெட் 286. செகண்ட் நீங்கள் அதை வீக்கு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நம்ம எப்போயுமே கேண்டிலோட பாடியில் தான் வைப்போம். இதை நான் உங்களுக்கு டெய்லியில் கன்வெர்ட் பண்ணியும் ஒரு தடவை காட்டிடுறேன். ஸோ டெய்லியில் நீங்கள் பார்க்கும்போது ஸோ என்ட்ரி நீங்கள் இங்கே எடுத்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாகவே இருக்கும். ஸோ சில டைம் மேலே போகும், அப்புறம் அகைன் கீழே வரும், மேலே போகும், அகைன் கீழே வரும். ஸோ அதனால் நீங்கள் என்ட்ரின்னு பார்த்தோன்னா அதோட ப்ரீவியஸ் ஹை 284 போகும்போது நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கோங்க. டார்கெட் நம்ம சொன்ன மாதிரியே. ஸோ டெய்லியில் பார்க்கும்போது வீக்லியில் நம்ம பார்க்கும்போது இதோட டார்கெட் 286. ஸோ டெய்லியில் பார்க்கும்போதும் என்ன கேட்டால் இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். ஸோ அதனால் நம்ம என்ட்ரியை வந்து வீக்லியிலேயே நம்ம வச்சுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் எஸ்பிஐ. ஸோ எஸ்பிஐ வந்து நான் உங்களுக்கு டெய்லி ஷார்ட்டில் வச்சுருக்கேன். எஸ்பிஐ நான் ஒரு மைனர் ட்ரெண்ட் ஒன்று ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மைனர் ட்ரெண்டில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவையும் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மேலே போயிருக்கு. ஸோ 1, 2 இது 3வது டைம். ஸோ இப்போ நம்ம என்ட்ரின்னு பார்த்தோம்னா இந்த 827க்கு மேலே ட்ரேட் ஆகும்போது நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ எஸ்எல் பார்த்திங்கன்னா இந்த 7, அதாவது இந்த மைனர் ட்ரெண்டை நீங்கள் வந்து எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸ் வந்து ரன் பண்ணுங்கள். ஸோ இதோட டார்கெட் பார்த்திங்கன்னா 905 இதோட எஸ்பிஐயோட டார்கெட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் மேஸ்கான் டெக் பற்றி ரிவ்யூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு.
ஸோ இது வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காக தான் அவர் கேட்டிருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட அதோட ஆல் டைம் ஹையில் இருந்து ஒரு நல்ல மூவுக்கு அப்புறம் இப்போ ஒரு மைல்டான ஒரு கரெக்ஷன் வந்திருக்கு. ஸோ இந்த கரெக்ஷன் இன்னும் முடியல. ஸோ ஒரு சைட்வேஸ் மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ப்ரீவியஸ் ஹையை 4814 அதை பிரேக் பண்ணும்போது நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ எஸ்எல் வந்து அப்படி நீங்கள் எடுக்கிறீங்கன்னா எஸ்எல் வந்து இந்த 4178 எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். ஸோ இப்போ கரண்ட் மார்க்கெட்டில் நீங்கள் என்ட்ரி எடுக்க வேண்டாம். அதோட டார்கெட்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஹையை நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கலாம். அதாவது 5750 நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கலாம். எப்போ அப்படின்னா என்ட்ரியே நம்ம வந்து 4814க்கு மேலே ட்ரேட் ஆகும்போது ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம என்ட்ரி கொடுக்க போகிறோம். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக்ஸ் நீங்கள் அனலைஸ் பண்ணணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கொடுத்த ஸ்டாக்ஸ் யாராவது ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அதை எப்படி சொல்கிறது அவசியம் நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இது வரைக்கும் யாருமே பதிவு பண்ணலை. ஸோ பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம கொடுத்த ஸ்டாக்ஸ்லாம் நிறையா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஜொமேட்டோவாக இருக்கட்டும், வோல்டாஸாக இருக்கட்டும், இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எடல்வைஸு, ஐஎக்ஸு, இப்படி பல ஸ்டாக் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. நம்ம கொடுத்து நீங்கள் என்ட்ரி எடுத்துருந்தீங்கன்னா எனக்கு அதில் ஒரு சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் இதை புதுசாக வர்றவங்களுக்கும் ஸோ ஷேர் மார்க்கெட்டில் நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் சொல்லும்போது, நம்ம சொல்கிறத விட நீங்கள் சொல்லும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரும். நிறையா பேர் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வருவாங்க. ஓகே, உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றியும் அன்பும்.